தவறான அல்லது ஆரோக்கியமற்ற உறவுகள் உருவாவதற்கு பின்னால் பல உளவியல் மற்றும் சமூக காரணங்கள் உள்ளன. இது ஒரு நபரின் வளர்ப்பு முறை முதல் அவர்களின் தற்போதைய மனநிலை வரை பல விஷயங்களை சார்ந்தது. தவறான உறவுகள் உருவாவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிறு வயது அனுபவங்கள் மற்றும் வளர்ப்பு முறை. அது என்னங்கிறத பார்க்கலாம். நமது சிறு வயதில் நாம் பார்த்த மற்றும் வளர்ந்த விதம் பிற்காலத்தில் நாம் தேர்ந்தெடுக்கும் உறவுகளில் பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துகிறது. பெற்றோரின் உறவு. ஒரு குழந்தை தனது பெற்றோர் ஒருவருக்கொருவர் மரியாதையின்றி நடப்பதையோ அல்லது சண்டையிடுவதையோ பார்த்து வளர்ந்தால் அதுதான் அசாதாரண உறவு என்று அந்த குழந்தையின் மனதில் பதிந்து விடுகிறது. பாதுகாப்பற்ற பிணைப்பு, இன்செக்யூர் அட்டாச்மெண்ட். சிறு வயதில் அன்பு மற்றும் பாதுகாப்பு கிடைக்காதவர்கள் வளர்ந்த பிறகு தங்களை உதாசீனப்படுத்தும் நபர்களையே அதிகம் தேடி செல்வார்கள். செகண்ட் ஒன், சுயமரியாதை குறைபாடு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிறு வயது அனுபவங்கள் மற்றும் வளர்ப்பு முறை. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா சுயமரியாதை குறைபாடு, லோ செல்ஃப் எஸ்டீம். தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் தங்களுக்கு சிறந்தது ஒன்று கிடைக்கும் ஒன்று நம்புவதில்லை. தங்களுக்கு சிறந்த ஒன்று கிடைக்கும் என்று எப்பயுமே நம்புவதில்லை. எனக்கு இதைவிட சிறந்த நபர் கிடைக்க மாட்டார் அல்லது நான் அன்பிற்கு தகுதியற்றவள் என்ற எண்ணம் ஒருவரை தவறான உறவில் நீடிக்கச் செய்கிறது. மற்றவர்கள் காட்டும் சிறு கவனத்தை கூட பெரிய அன்பாக கருதி அவர்கள் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்கிறார்கள். தேர்ட் ஒன், தனிமை குறித்து பயம். பலர் தனிமையில் இருப்பதை ஒரு பலவீனமாக கருதுகிறார்கள். தனிமையாக இருப்பதை விட யாராவது ஒருவருடன், அவர் தவறானவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் கூட இருப்பதே மேல் என்று தவறாக முடிவு செய்கிறார்கள். இந்த தனிமை பயம் அவர்களை தகுதியற்ற நபர்களுடன் இணைய தூண்டுகிறது. ஃபோர்த் ஒன், மற்றவர்களை மாற்றலாம் என்ற அதீத நம்பிக்கை. எனது அன்பால் அவரை மாற்றிவிடுவேன் என்று நினைப்பது பல தவறான உறவுகளுக்கு தொடக்கப்புள்ளி. ஒருவரின் அடிப்படை குணங்களை நம்மால் மாற்ற முடியாது என்பதை உணராமல் அவர்களை சீர்திருத்த முயலும்போது உறவு கசப்பாக மாறுகிறது. ஐந்தாவது ஒன்று, எல்லைகள் இல்லாமை. ஒரு உறவில் எது சரி எது தவறு என்ற எல்லைகளை தெளிவாக வகுக்காத போது சிக்கல்கள் எழுகின்றன. மற்றவர்கள் தங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதில் தெளிவு இல்லாத போது எதிர்த்தரப்பினர் அதை சாதகமாக பயன்படுத்தி ஆதிக்கம் செய்ய தொடங்குகிறார்கள். சிக்ஸ்த் ஒன், சமூக மற்றும் குடும்ப அழுத்தம். குறிப்பிட்ட வயதிற்குள் திருமணம் செய்ய வேண்டும் அல்லது ஒரு உறவில் இருக்க வேண்டும் என்ற சமூக அழுத்தம் அவசர கதியில் தவறான நபரை தேர்ந்தெடுக்க வைக்கிறது. உறவில் சிக்கல் இருந்தாலும் சமூகம் என்ன சொல்லும் என்ற பயத்தில் அதிலிருந்து வெளியேறாமல் இருப்பதும் தவறான உறவு நீடிக்க காரணமாகிறது. குறிப்பு: ஒரு உறவு உங்கள் மன அமைதியை பறிக்கிறது என்றாலோ அல்லது உங்கள் சுயமரியாதையை சிதைக்கிறது என்றாலோ அதை பற்றி சிந்திப்பது அவசியம். ஆரோக்கியமான உறவு என்பது எப்போதும் பரஸ்பர மரியாதை மற்றும் அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த காரணங்களில் எது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக தோன்றுகிறது? தனிமையாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் தப்பான ஆளோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அடுத்த வீடியோ ஆரோக்கியமான உறவை எப்படி அடையாளம் காண்பது அப்படின்ற தலைப்பில் பேசலாம். உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் யாருக்கு இது தேவைப்படுமோ அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.